दुर्योधना दुर्योधना ஓ சும்மா கம்பெனி வெறுப்பாத்தா பையனை கூட்டணும் பொண்ணு கூட்டு வந்து கல்யாணம் பண்றேன்னு சொன்னேன் கூட்டு வந்த தினத்து தினசா சின்டாக்ஸ் பேங்க் இந்த பையன் ஒன்னுக்கு உதவாத பசங்க சின்ன பசங்க குடி பசங்க என்ன முடிக்கி அடிச்சு என் பையன் தலை மேல மாதிரி சாணி செட்டி வச்சு அதுக்கு மேல விளக்க வச்சிருக்கிறாங்க விளக்கு அவன் தலை மேல வச்சு என்ன இந்த பந்த காலத்துல கட்டினிக்கிறீங்களே என்ன நியாயம்? பெரியோர்களே பெரியோர்களே நன்றாக இதை கேளுங்கள். துரியோதன என்ன பெண்ணை பரியம் கட்டுறதுக்கு வந்தான். நான் பரியம் கேட்டேன். 7 லட்சம் ஒட்டகத்தின் மீதிலே கொண்டு வந்திருக்கிறேன். தேவையான அளவு கொண்டு இதையும் கேட்டு தெரிஞ்சுக்கங்க. 7 லட்சம் ஒட்டகத்தின் மீதிலே கொண்டு வந்திருக்கிறேன். இதை எடுத்துக்கொள். போதுமா போதாதானா? கோபால பெட்டி நிறைய எனக்கு கொடுத்தா போதும் சொன்ன. அப்படி கோபால பெட்டி நிறைய போதும் என்று சொன்ன உடனே 3/4 பெட்டி வந்தது. மீதி 1/4 பெட்டி எங்கேயாங்க? அப்ப என்ன சொன்ன? 4 பெட்டி பரியத்தை பந்த காலத்துல கட்டிடுறேன். மீண்டும் என்ன சொன்ன? ஏய் ஏய் கேக்குறவங்க பரவாயில்ல. பந்த கால கட்டிடும் சொல்லிட்டேன். இப்ப யாரை கட்டிருக்காங்க? பந்த கால கடைசியில என்னதான் கட்டிக்கிறாங்க? நீ சொன்ன இல்லையா? தன்வினை தன்னை சுட. நீ தானே சொன்ன பல முறை நாளை பந்த கால கட்டுற பந்த கால கட்டுற பந்த கால கட்டுறன்னு சொன்னியா? பந்த கால கட்டு மட்டும்தான் நீங்க. சரி ரைட்டு. எவனோ கல்யாணம் பண்ணிக்கோ, எப்படியோ சுழியாகி போவோம். கல்வி விடுங்க, நாங்க கிளம்புறோம். ஏன் உன்னை கட்டி வச்சு இந்த கல்யாணத்தை பண்ற? என் மகளை அபிமன்யனை கொடுத்து கல்யாணம் பண்றேன்னு சொல்லியிருந்தா நீ கல்யாணம் வச்சிருப்பியா? ஐயா எல்லாம் நல்ல ஜாதியை பிறந்தவனா, எங்க கூட்டு மாதிரி கண்டவனுக்கு பிறந்தவனா? இல்ல பொண்ணுக்கு அடுத்து நானு, பரியம் போட்டது நானு. அப்புறம் அபிமானுக்கு கல்யாணம் பண்றேன்னு சொல்றே, காலம் பூரா அவன் கூட்டி வைக்கிற புத்தி உள்ள விட்டே போவாதா? ஏண்டா துரியோதனா? நல்ல வேலை அவனோட வாட்ட சாட்டமா இன்னொரு பையன் 10,000 எட்டு உங்க வயிற்று கொடுக்காத போயிட்டு அவனுக்கு கூட்டி வச்சுக்குவேன். உம்மாலடா மகள அப்படி கிடையாது. அவள் பிறந்தவள் அபிமன்னனுக்கு என்றே சுந்தரி பிறந்தான், சுந்தரிக்கு என்றே அபிமன்னன் பிறந்தான். பிறக்கும் போதே சத்தியம் இருக்குது. இன்னைக்கு உன்ன மாத்திரத்துக்கு உனக்கு கொடுக்கறதுக்கு நான் ஆள் இல்ல. அப்படி ஒரு இவனுக்கு தான் பிறந்தாரு. அவன் யாரு? அப்ப சுந்தரி அபிமானத்துக்கு பிறந்தாளா? அப்ப நீ என்ன மயிர் புரிஞ்சிருந்தியா? சுந்தரி அபிமானத்துக்கு பிறந்தாங்களா? அபிமன்னனுக்கு என்றே பிறந்தாள். அப்படின்னு சொல்லு. அவனுக்கு பிறந்தா இவனுக்கு பிறந்தாலும் கண்டவனுக்கு பிறந்தாலும் எவனை கேட்டு போட்டு பாண்டவர்கள் என்று சொல்லக்கூடிய ராஜாக்கள் என்று அபிமன்யுடைய அப்பாவை நாடு நகரை எல்லாம் பறிச்சு காட்டுக்கு வச்சுக்கிறார். உலகத்துக்கு தெரியும். அவங்களுக்கு சோதனை சொல்றது அவங்க அப்பா இந்த இடத்துல இருந்திருந்தா அவங்க கல்யாணத்துல சோதனை சொல்லியிருப்பாங்க. அந்த சந்திரகுலம் சொல்லிங்க யாரு இப்படி இருக்கிறது தெரியாது. நீதானா? இப்போ நீதான் கோத்திரம் சொல்லணும். இப்ப கூட நான் கோத்திரம் சொல்லுவேன். தாலியை அம்மாவுக்கு கையில கொடு. இன்னும் வேணுமா? உன் மகனை கொடுத்துருப்பா. ஆனா அப்பனை மாமான்னு கூப்பிடுறான், மாமன் அப்பான்னு கூப்பிடுறான். அவனுக்கு என்ன பாரு? 8 லட்சம் வருது என் மகன். 8 லட்சகுமார 32 அவன் 7 லட்சி எதிரோமம் அகண்டமார்பு நிகண்டக்கரம் புரண்ட கண்கள் 5 நெஞ்சு மடைத்தவன். அவன் பாரியா அவன் கருத்துக்கு ஆகிய
அதனால இப்போ உன் மகன் தலை மேலதான் அதனால இப்ப சொல்லியா கோத்திரம் உன் மகனுக்கு நான் இந்த பக்கம் என் மகனுக்கு நான் கோத்திரம் சொல்றேன். நீ அவர்களை காட்டிக்கு ஓட்டுறதுக்கு பங்காளிகளை காட்டிக்கு ஓட்டுறதுக்கு பாவத்திற்கு நீ இருந்து இந்த கல்யாணத்தை பண்ணு. யார் பயிர் யாரோ ஒருத்த கல்யாணத்துக்கு யார் வந்தா நம்மளுக்கு கேட்கலாம். சரி சரி இப்ப என்ன சொல்லணும்? உங்க கோத்திரம் சொல்லியா? நான் சிவபாத்திரமா தெரியாது. உங்க கோத்திரம் சிவபாத்திரம் சிவகோத்திரம் சந்திரகுலம் சந்திரகுல வம்சத்துல அர்ஜுன மகாராஜனுக்கும் கல்யாணம் பண்ணணும். உன்னை வாய் கட்டி கயிறு கட்டி கட்டிட்டு தான் கல்யாணம் பண்ணணும். இன்னும் வாய் கட்டி வேற வை. அதனால வம்சத்துல தம்பியாக இருக்கக்கூடிய அர்ஜுனுடைய மைந்தன் அர்ஜுனுக்கு சுபத்திற்கும் பிறந்த அபிமன்னனுக்கு யாதவ குலத்திலே பிறந்த மாதவ கண்ணனுடைய கண்ணனுக்கும் லட்சுமிக்கும் பிறந்த ஒரே ஒரு மகள் வச்சலையை திருக்கல்யாணம் செய்கிற கூட கம்மன் நின்றுக்கிறா நீ எவன் போல் பிறந்தவங்களா எப்படி நிற்கிறாரா? சரி அதனால ஒன்று சொல்லிட்டியா? இப்ப பொண்ணுக்கான இருக்கிற மாப்பிள்ளை தாலி கட்டலாமா? மாப்பிள்ளை கழுத்திலே கூட கட்டணும். எங்கெல்லாம் போறேன் பொண்ணு கிடத்துறதா தாலி எவன் கழுத்திலே மணமக்களை வாழ்க்கை மணமக்களுக்கு அப்படி இருக்கிறார். மொழிக்குழுமையான கொடுமை நல்லது. பெண்மாருக்கு காட்சி எண்ணிக்கைக்காக மீண்டும் மாணவர்கள் வாழ்க்கை மாணவர்களுக்கு 20 ரூபாய் செலுத்த வருகிறார்.
மணமக்களுக்கு 20 அன்பளிப்பு இருக்கிறார். உதயாபுரம் பிரதானத்தி பெருமாள் அவர்கள் மணமக்களுக்கு 20 அன்பளிப்பு இருக்கிறார். பள்ளிப்பட்டு பலராமன் அவர்கள் மணமக்களுக்கு 20 அன்பளிப்பு இருக்கிறார். பள்ளிப்பட்டு சர்வசும ஆசிரியர் அவர்கள் மணமக்களுக்கு 10 ரூபாய் அன்பளிப்பு இருக்கிறார். பள்ளிப்பட்டு இந்திரா அவர்கள் மணமக்களுக்கு 10 ரூபாய் அன்பளிப்பு. குண்டூர் மீனாட்சி அம்மா அவர்கள் மணமக்களுக்கு 20 ரூபாய் அன்பளிப்பு அளிக்கிறார். பள்ளிப்பட்டு தாசன் மட்டத்தை சேர்ந்த சுப்பிரமணியன் வெள்ளியம்மா